ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கட்டி பூண்டை தட்டி வச்சுக்கோங்க. ஒரு 5-6 தக்காளியை பேஸ்ட் பண்ணி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. முதல்ல வானிலையில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. அது கொதித்த உடனே கடுகு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அது கடுகு நல்லா பொரியட்டும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ப்ரௌனாக வதக்கின உடனே நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளி தொக்கு சிம்பிளாக சூப்பராக இருக்கும். இப்போது தக்காளி பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை போட்டு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை மேலே தூவி நல்லா கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் வாசனைக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ரொம்ப ஆட் பண்ணும்போது அதோடய வாசனை நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த டைமில் உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. சூப்பரான தக்காளி தொக்கு சிம்பிளாக ஈஸியாக கிடைக்கும். இது ஒரு 3 days கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி தொக்கு திக்காகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.